கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தினுடைய 18வது ஞாயிறை நன்றி பெருக்கோடு திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கிற நம்மை இறைவன் ஆசிரால், அருளால், வரங்களால், நலன்களால் நிரப்புவதோடு இறை வார்த்தை என்கிற அதிசயமான பொக்கிஷத்தை நம் ஒவ்வொருவருக்கும் பரிசாய் தருகிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியானது அனைத்து நற்செய்திகளுமே ஒரு சேர சொல்லுகிற ஒரு பகுதி. நமக்கு 4 நற்செய்தி பகுதிகள் இருக்குது இல்லையா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று 4 நற்செய்தி பகுதிகள் இருந்தாலும் நாம் வாசிக்கிற மத்தேயு நற்செய்தியினுடைய பகுதியானது மார்க்கில் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. மார்க்கில் இருக்கிறது யோவான்ல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த நற்செய்தியாளர்கள் எல்லாருமே வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் இருந்து எழுதினார்கள். அவர்களுடைய இயேசு அனுபவம் ஒன்றாக இருந்தது. அவர்கள் எழுதிய நேரங்கள் சற்று மாத கணக்கில், ஆண்டு கணக்கில் சற்று வித்தியாசப்பட்டு இருந்தது. அதே நேரத்தில் அவர்கள் இயேசுவை பற்றி எழுதுகிற அந்த நற்செய்தியானது யாருக்கு எழுதுகிறார்களோ அவர்களை பொறுத்து சற்று மாறுபட்டிருந்தது. ஆனால் அதனுடைய அடிநாதம் ஒன்றாக இருந்தாலும் கூட அதனுடைய சொல் வடிவத்தில், சொல்லுகின்ற விதத்தில் சற்று வேறுபாடுகள், வித்தியாசம் இருக்கிறது என்பது உண்மை. அப்படி இப்ப லூக்கா நற்செய்தியில பார்க்கிற ஓமைகளை நம்ம யோவான் நற்செய்தியில பார்க்க முடியாது. லூக்கா நற்செய்தி சொல்லுகிறது போல இயேசுடைய அந்த அறிவிப்பு செய்தி, பிறப்பு செய்தி, திருமுழுக்கு செய்தி அப்படின்றதெல்லாம் யோவான் நற்செய்தியில இருக்காது. அதனால யோவானுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு அல்ல. அவர் யாருக்கு எழுதுறாரோ அந்த மக்களுக்கு அது தெரிந்திருந்திருக்கலாம். அல்லது இதை சொல்வதை காட்டிலும் வேறொரு பகுதியை இயேசுடைய வாழ்க்கையிலிருந்து சொன்னால் நன்றாக இருக்குமே என்று அந்த நற்செய்தியாளர்கள் நாள்தோறுமே இறை தூண்டுதலோடு எழுதிய பகுதியாக இருந்தாலும் வேறுபாடுகளும் சற்று வித்தியாசங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அது யதார்த்தம். அதுதான் விவிலியத்தினுடைய மகிமை, சிறப்பு என்று கூட சொல்லலாம். இப்படி வேறுபட்டிருக்கிற இந்த விவிலியத்தில் ஒரு சில பகுதிகள் தான் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும். நால்வருமே ஒரே போல ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்றால் அது 2 செய்தி தான் மொத்தத்திலேயே நற்செய்தியில் இருக்கிறது. ஒன்று இயேசுடைய உயிர்ப்பு செய்தி. நால்வருமே சொல்லுகிறார்கள், அது ஒரே விதத்தில் அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்தாற் போல இந்த நால்வருமே சொல்லுகிற ஒரு பகுதியாக நாம் பார்ப்பது இயேசு ஆண்டவர் அப்பத்தையும் மீனையும் பழுக செய்த இந்த புதுமைதான். அது அப்பத்தினுடைய எண்ணிக்கையில, மீனுடைய எண்ணிக்கையில, அந்த சாப்பிட்டவருடைய எண்ணிக்கையில கொஞ்சம் வித்தியாச வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இது நடந்தது என்பது உண்மையாகிறது. அப்போ உணவை பகிர்ந்து கொடுத்த பிறகுதான் இயேசுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, அந்த நாட்கள்ல உணவு என்பது ஒரு அரிதான ஒரு பொருளாகத்தான் இருந்தது. ஒரு பஞ்சமான ஒரு பகுதி. பாலஸ்தீனம், இஸ்ரேல் என்பதெல்லாம் வளம் கொளிக்கக்கூடிய ஒரு பகுதி அல்ல. பாலும் தேனும் பொழிய அந்த கானான் தேசம் அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் யூரோப் போலவோ, அமெரிக்கா போலவோ, கனடா போலவோ, ஆஸ்திரேலியா போலவோ ஒரு பொலிவான அல்லது ஒரு பொருள் செறிந்த அல்லது மண் வளம் நிறைந்த ஒரு பகுதிகள் அல்ல. இங்கே கிடைக்கிற உணவைத்தான் உண்ணுகிற பொழுது ஒருவேளை இருவேளை உணவு தான் கிடைக்கிறது. ஆனால் இயேசு இவ்வளவு பெரிய பேருக்கு இந்த உணவை பெருகி கொடுத்த அல்லது பழுகி கொடுத்த அந்த காரியம் மக்களுடைய மனதில் ஒரு நீங்காத ஒரு அடையாளத்தை, ஒரு ஆழமான ஒரு இயேசுடைய பெயரை பதிய செய்தது. இதுதான் இயேசுடைய இறப்புக்கு இருக்கின்ற காரணங்களில் ஒன்றாக அந்த நாட்களில் பார்க்கப்பட்டது. சரி, இப்ப இந்த புதுமைக்குள்ளாக நம்ம போகிறோம். இந்த புதுமையை குறித்து பல 2 விதமான செய்திகள் இருக்கிறது. இயேசு சீடர்கள்ட்ட கேட்டாங்க. அப்ப பிலிப்புன்னு ஒருத்தர் சொன்னாரு, அந்த ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட 2 மீன் இருக்கு, ஒரு 5 அப்பத்துண்டு இருக்கு அப்படின்னு சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புதுமையை இயேசு அப்பத்தை பழுகச் செய்தார் என்பதை காட்டிலும் ஆண்டவர் இயேசு இந்த அப்பத்தை பகிரச் செய்தார் என்பதுதான் உண்மையாக இருக்கும் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். இந்த நற்செய்தியுடைய முதல் பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா, அங்க என்ன நடக்கிறது? ஏரோதுடைய சூழ்ச்சியினால யார் கொல்லப்படுகிறார்? திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுகிறார். அந்த நிகழ்வுலாம் உங்களுக்கு தெரியும். திருமுழுக்கு யோவானுடைய தலையை அந்த ஏரோதியாவுடைய மகள் கேட்கிறார், எனக்கு பிறந்த நாள் பரிசாக, உங்களுடைய பிறந்த நாள் பரிசாக, என்னுடைய கலைக்கு அடையாளமாக, எனக்கு ஒரு நினைவு சின்னமாக எனக்கு திருமுழுக்கு யோவானுடைய தலையை தாருங்கள் என்று அம்மாவுடைய தூண்டுதலின் பேரில் அந்த பிள்ளை கேட்டு
திருமுழுக்கு யோவான் இறந்து போகிறார். அந்த செய்தி கிடைக்கிறது. அதான் நற்செய்தி தொடங்குகிறது. அந்த செய்தி தன்னுடைய காதுகளில் விழுந்த உடனே அதை கேட்டவுடன் அவர் கலங்குகிறார். இருந்தாலும் கூட தன்னுடைய உறவினருக்கு, ஒரு விதத்தில் அவர் ஒரு உறவினர் தான், தான் நேசித்த, தன்னுடைய வழியை செம்மைப்படுத்திய, தனக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த திருமுழுக்கு யோவானுடைய இறப்பை கண்டு அவர் முழுவதுமாக சோர்ந்து போய்விடாமல், இறப்பு என்பது வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம், பிறப்பில் வைத்திருக்கிற நம்ம எல்லோருக்கும் இறப்பில் நிறைவு இருக்கிறது என்பதை இயேசு உணர்ந்தவராக அந்த இறப்பு செய்தியை கேட்டு சற்று மனம் கலங்கினாலும் கூட அடுத்தபடியாக தன்னுடைய நிகழ்வுகளை, தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார். அப்படி எடுக்கப்பட்ட முதல் முன்னெடுப்பாக மத்தேயு நற்செய்தி சொல்வதுதான், அப்பத்தையும் மீனையும் பழுகச் செய்து ஆண்டவர் 5000 பேருக்கு கொடுத்தார் என்கிற இந்த ஒரு உன்னதமான ஒரு செய்தி. இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கணும். 5000 பேர் ஆண்கள் மட்டுமே. இன்னைக்கு நீங்க போகிற ஆலயங்களில் நீங்கள் பங்கெடுக்கிற அந்த திருப்பலிகளில் நீங்கள் எண்ணி பாருங்கள், ஆண்களுடைய எண்ணிக்கையும் பெண்களுடைய எண்ணிக்கையும். பெண்களுக்கு இணையாக ஆண்கள் ஒருபோதும் திருப்பலிக்கு வருவது இல்லை. எப்பவுமே பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கும். இது இன்றைக்கு மாத்திரம் விதிவிலக்கு அல்ல, இயேசுடைய காலத்திலும் அது அப்படிதான் இருந்திருக்கும். ஆனால் இயேசுடைய காலத்தில் பெண்களுக்கான உரிமையும் பெண்களுக்கான சுதந்திரம் இல்லாத ஒரு கால சூழ்நிலையில பெண்களை அவர்கள் ஒரு எண்ணிக்கையிலே கணக்கிலே கொள்வதில்லை. குழந்தைங்களே அவங்க மதிக்கிறதே இல்லை. அவர்களை பொறுத்தவரையில இது ஆணாதிக்க சமூகம், இந்த யூத சமூகம் ஆணாதிக்க சமூகமா இருக்கிறதுனால ஆண்களை மட்டுமே எண்ணிக்கையில் வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் 5000 ஆண்கள். இது ஆணாதிக்க சமூகம் அல்லது பெண்ணாதிக்க சமூகம் அப்படின்றத நம்ம பார்த்ததை காட்டிலும் என்னுடைய நோக்கம் என்ன, எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஆம்பளையாளுக்கு ஒரு 5000 பேர் வச்சுக்கோங்களேன், பொம்பளையாளுக்கு கட்டாயம் ஒரு 10,000 பேர் குறையாம இருந்திருப்பாங்க. அங்க இருக்கிற பெண்களில் ஒரு சில பேராவது அந்த பிள்ளைகளை கூட்டி வந்திருந்தால் குழந்தைய ஒரு 2000 குழந்தைகளாவது அந்த இடத்துல இருந்திருக்கணும். ஒரு பெரிய எண்ணிக்கையை நம்ம பார்க்கிறோம்னா அப்படிதான் நம்ம கணக்கிட முடியும். அப்போ ஒரு இடத்துல ஒரு 15,000 பேர் கூடி இருக்க ஒரு இடத்துல ஒற்றை மனிதராக இயேசு ஆண்டவர் பேசுகிறார். அவர் கடவுள் தன்மையில் நிறைந்தவர், மனித தன்மையில் நிறைந்தவர். மனிதத்தினுடைய முழுமையையும் வெளிப்படுத்தி அவர் பிரசங்க வைத்திருந்தாலும் கூட எப்படி 15,000 பேருக்கு அவருடைய செய்தி போய் சேர்ந்திருக்கும். இன்னைக்கெல்லாம் நீங்க ஆலயத்திற்கு போகிற பொழுது ஒளிப்பெருக்கி இருக்கிறது, உங்களுக்கு ஒரு சவுண்ட் சிஸ்டம் இருக்குது, அப்புறம் அதுலயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அட்வான்ஸ் சிஸ்டம்லாம் வந்துருச்சு. இப்படியெல்லாம் நமக்கு ஆடியோ சிஸ்டம் வச்சிருந்த போதும் கூட நம்முடைய மறையுறையெல்லாம் மக்களை எவ்வளவு தூரம் போய் சேர்கிறது அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அப்படி சவுண்ட் சிஸ்டம் இருந்தாலும் கூட மக்களை சொல்லுவாங்க, சாமி இன்னைக்கு சத்தம் ஒழுங்கா கேட்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்களே கேட்டிருப்பீங்க, ஸ்பீக்கர் பேஸ் கொஞ்சம் கூட இருக்குது, கொஞ்சம் ட்ரிபிளா கூட்டுங்க சாமி, அப்பதான் நல்லா இருக்கும். உங்க வாய்ஸுக்கு கொஞ்சம் மைக்கு பக்கத்துல வாங்க, உங்க வாய்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க பின்னாடி போய் நின்று பேசணும், இந்த இடத்துல கொஞ்சம் சத்தமா பேசணும் அப்படின்னு 1008 வாக்கனைகளை நம்ம சொல்லுவது உண்டு. இதை அப்படி மாத்துங்க, இப்படி மாத்துங்க, இதை செஞ்சா நல்லா கேட்கும், அதை செஞ்சா ஆடியோ நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பேசுறோம். சில நேரங்களில் கோயில் கட்டுகிற பொழுதே அதற்கான அமைப்புகளை எல்லாம் பார்த்துதான் இன்னைக்கு அந்த சவுண்ட் ப்ரூஃப் அப்படின்றது, இந்த சவுண்ட் சிஸ்டத்தை நிறைய பேர் நிறைய ஆலயங்கள்ல மெனக்கெட்டு தான் சாமியார்கள் இன்னைக்கு செய்யறாங்க. அப்படி இருந்தாலுமே நம்ம நொட்ட சொல்லுவோம் சில நேரங்கள்ல. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப அன்றைக்கு ஒரு 15,000 20,000 பேர் கூடி இருக்கிற அந்த இடத்துல ஒரு மனிதர் ஒளிப்பெருக்கி எதுவும் இல்லாமல், நவீன வசதிகள் எதுவுமே இல்லாமல் அவர் பேசுகிறார். அதுவே பெரிய அதிசயம் தான். ஒருவேளை நீங்க இப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம், என்னது, அவர் கடவுளுடைய மனிதராயிற்று, அவர் கடவுள் தன்மை கொண்டவராயிற்று, அதனால அவரால் பேச முடியும், ஒளிப்பெருக்கி இல்லாமல் கூட அந்த 20,000 பேரை போய் சேர்ந்திருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் நான் அந்த மக்களைத்தான் நான் பார்க்கிறேன். அந்த மக்கள் அந்த ஒரு நாள் முழுவதும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். காலையிலிருந்து மாலை வரை அவர் சொல்வதை கேட்கிறார்கள் என்று சொன்னால் ஊர்ல சொல்லுவாங்க பின் டிராப் சைலன்ஸ் அப்படின்னு. அதை அன்னைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அதை கடைபிடித்திருக்கிறார்கள். அந்த ஒரு பின் டிராப் சைலன்ட் இருக்கிறதுனால தான் இயேசுடைய வார்த்தை ஒளிப்பெருக்கே இல்லாத போதும் கூட அவர்களை போய் சேர்ந்திருக்க கூடும் என்று நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு வார்த்தையை கேட்பதில் அவர்கள் காட்டிய வாஞ்சை, வார்த்தையை கேட்பதை உள்வாங்குவதில் அவர்கள் கொண்டிருந்த ஏக்கமும் அவர்கள் கொண்டிருந்த ஆசையும் தான் அத்துணை பேருக்கு கடவுளுடைய வார்த்தை போவதற்கு மிகப்பெரிய ஒரு 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 ஊடகமாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அன்றைக்கு இயேசுடைய செய்தி ஒருவரிடமிருந்து முதல் நிலையில் இருக்கிறவரிடமிருந்து கடைநிலைக்கு கொள்வதற்கு அவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது ஒரே ஒரு ஊடகம் தான், அது சைலன்ஸ், அமைதி என்கிற ஊடகம். அமைதியாக கடவுள் சொல்வதை, இயேசு ஆண்டவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார்.
கொண்டிருந்தார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், அந்த மக்களிடம் இருந்த ஆன்மீக பசியை காட்டுகிறது. இந்த ஆன்மீக பசி மேலெடுக்கிற பொழுதுதான் உடல் பசி தன்னாலே உள்ள போயிடும். எப்படி இந்த ஆன்மீக பசி நமக்கு அளவுக்கு அதிகமா வருகிற பொழுது, ஆன்மீகத்திற்கான அந்த தேடல் அதிகமாகிற பொழுது உடலுக்கான தேடல் கண்ணறியாமல் அது குறைந்து போய்விடும். அதுதான் ஆன்மீகவாதிகளுக்கு, உண்மையான ஆன்மீகவாதிகள்கிட்ட நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்தியாவில், நம்ம இந்திய மண்ணானது சமயங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் பெயர் போன ஒரு மண்ணாக இருக்கிறது இல்லையா? நம்பிக்கைக்கு பெயர் போன மண். இமயமலை பகுதிகளெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அங்க இருக்கிற சுவாமிகள் எல்லாம் மாத கணக்கா சாப்பிட்றது இல்லை, வருஷ கணக்கா சாப்பிட்றது இல்லை, அவர்கள் எல்லாம் தண்ணி கூட குடிக்கிறது இல்லை, காற்றை சுவாசித்துக் கொண்டே வாழ்கிறார்கள். அதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது? அதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னா, அவர்களுடைய ஆன்மீக பசி அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கான பசி அவர்களிடமிருந்து அவர்களை அறியாமலே தன்னை விட்டு போய்விடுகிறது. அதற்கான முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுப்பது இல்லை. எப்பவுமே எனக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவை இருக்குதுன்னு நான் நினைக்கிற பொழுதுதான் அது எனக்கு தேவையாவே படும். சில நேரங்கள் நான் சொல்றது உண்மையா தெரியும். பாருங்களேன், 12 மணிக்கு நீங்க வழக்கமா 12 மணிக்கு சாப்பிடக்கூடியவளா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சாப்பிடணும்னு நினைக்காம உங்க உடம்பு சாப்பாடத்தான்னு சொல்லி கேட்காது. அப்போ காலையில் 6 மணி 8 மணிக்கு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஒரு இடம் வச்சிருக்கிறோம். இப்போ 1 மணிக்கு சாப்பிடணும், அப்புறம் திருப்பி 8 மணிக்கு நைட்டு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம அந்த எப்போ அந்த நேரம் நெருங்குகிறதோ, அந்த நினைக்கிறோமோ, சாப்பிடணுமே, உடம்புக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. அப்போ 1 மணிக்கு சாப்பிட்றவருக்கு 1 மணியை கடந்து சாப்பிடல அப்படின்னா 2 மணிக்கு வருகிற பொழுது, 2 மணியை கடக்கிற பொழுது அந்த மூளை தன்னறியாமே அந்த உடலுக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கும். என்னது, ஏய் இப்போ 1 மணிக்கு சாப்பிட வேண்டியவன்டா, இன்னும் சாப்பிடாம இருக்கிற அப்படின்னு சொல்லணும். வெளியில எங்கேயே நடந்து போன, இப்ப எதுக்கு வெளியில போற, மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவேன். ஏன்னா நீ 1 மணிக்கு சாப்பிட வேண்டியவன், 1 மணிக்கு சாப்பிட வேண்டிய 3 மணி ஆயிடுச்சு அப்படின்னா வயிற்ற கிள்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், அப்படியே தலை சுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இதெல்லாம் ஃபீலிங் தான். இதெல்லாம் இந்த தலை சுத்துற மாதிரி 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 வருது இல்லையா? இந்த மாதிரிகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய உடலினுடைய தேவை, என்னுடைய உடலுக்கான அந்த பசியை நாம் அதிகமாக கவனம் கொள்வதனால் தான். அப்போ இந்த ஆன்மீக தேடலில் இருக்கிறவர்களுக்கு இந்த உடல் தேடலுக்கான நேரமும் இருக்காது, அதற்கான தேவையும் குறைந்து போய்விடும். அப்படித்தான் இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். ஆன்மீக தேடல் அவர்களிடம் அதிகமாக இருந்தனால், அந்த வாஞ்சையும் அதற்கான தாகமும் அவரிடம் அதிகமாக இருந்ததனால், இந்த உடலுக்கான உணவை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமே அவரிடம் அற்று போய்விட்டது. இந்த உடலுக்கு உணவு தேவை, இந்த உடலுக்கு நீர் தேவை என்பதை அவர்கள் முற்றிலுமாக மறந்து போன ஒரு சூழ்நிலையில், ஒரு விதத்துல சொல்ல போனா they are mesmerized by the preaching of Jesus. அதான் உண்மை. அவர்கள் எல்லாம் ஒரு விதத்தில் மதி மயங்கி போய்விட்டார்கள். அப்போ இந்த மதி மயங்கினதுனால, இந்த மதிதான உடலுக்கு சொல்லும், ஏய் மணி 12 சாப்பிடலையா அப்படின்னு. இந்த மதிதான் மயங்கிருச்சு. எதுல மயங்கிருச்சு? இயேசுவில் மயங்கி போனது. இயேசுடைய வார்த்தையில் மயங்கி போனதுனால் இந்த உடலுக்கான இந்த பசி முழுவதுமாக மறக்கடிக்கப்பட்டு, இந்த ஆன்மாவுக்கான பசியை நோக்கி அவர்கள் போகிற பொழுது அவர்கள் செவிகள் எல்லாம் முழுவதுமாக திறக்கப்படுகிறது, அவருடைய கவனங்கள் எல்லாம் முழுவதுமாக ஒன்றிணைக்கப்படுகிறது, அவர்கள் நாவுகளும் வாய்களும் கட்டப்பட்டு கடவுளை நோக்கி முழுவதுமாய் கவனத்தை செலுத்ததினால் அவர்கள் ஆன்மீக பசிக்கான அந்த தேடலை, உணவை பெற்றுக்கொண்டு இருந்தார்கள் என்பதைத்தான் இந்த நாளில் நான் பார்க்கிறேன். இது அப்பம் பழுகப்பட்டதா, பெருக்கப்பட்டதா, அது எத்தனை பேருக்கு பழுகினாரு, எத்தனை கூடைகள் எடுத்தாரு, அதெல்லாம் கதைகள் வருஷம் வருஷம் நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். 12 கூடைகள் எடுத்ததுனால 12 கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 மீன்கள் அப்படின்றது 5 புத்தகங்களை குறிக்கும். முதல் 5 புத்தகங்கள் எது? தொடக்கத்தினுடைய முதல் 5 புத்தகங்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லி விவிலியத்தோடு தொடர்புபடுத்தி சொல்லுவாங்க. இயேசுடைய இந்த புதுமையானது மோசே அங்கே அந்த வனாந்தரத்துல மன்னாவை பொழிய செய்ததற்கு இணையாக அது பார்க்கப்படும். எல்லாம் உண்மைதான். விவிலிய விளக்கங்கள் அப்படித்தான் இருக்கிறது, அப்படித்தான் விவிலிய அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இப்ப மோசேவை இயேசுவை ஒப்பிட்டு பார்க்கறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகிறது? ஆனா அன்றைக்கு இயேசுவை மோசேவோடு ஒப்பிட்டு சொன்னார்கள். காரணம், அவர்கள் மோசேவை பெரியவராக நினைத்துக் கொண்டு இயேசுவை சிறுமைப்படுத்தினார்கள். அந்த யூத சமூகத்திலிருந்து கிறிஸ்தவராக வந்தவர்கள், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. இங்க இருக்கிற இயேசு அந்த மோசேவை போலத்தான் அப்படின்னு சொல்ல வேண்டி இருந்துச்சு. இங்க அவர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான் என்று ஆண்டோடைய வார்த்தை, இயேசுடைய வார்த்தையை முன்னிறுத்துகிற பொழுது அவர்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற முதல் 5 புத்தகங்களை தூக்கி நிறுத்தினார்கள். அவர்களுக்கு இந்த 5 மீன் என்பது அந்த 5 புத்தகத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இருந்துச்சு.
இன்னைக்கு நமக்கு அந்த தேவை இல்லை. ஏனென்றால் நாம் இயேசுவை மானசீகமாக உள்ளூர உணர்வுபூர்வமாக அவர்தான் மீட்பர் என்பவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை பிறருக்கு பறைசாற்றக்கூடிய நிலையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது என்னவென்றால், உடலுக்கான பசியை மறந்து அந்த ஆன்மீகத்திற்கான அந்த பசியை நோக்கி நீங்கள் நகருங்கள் என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார். ஆன்மீக பசி இந்த நாளிலே கத்தோலிக்க திருச்சபையில் மிகவும் குறைந்து காணப்படுகிறது. நீங்க நினைக்கலாம், ஃபாதர் எப்படி ஃபாதர் சொல்றீங்க? உங்களுடைய மறைவுரை நான் கேட்காத நாட்கள் அல்ல, நாங்கள் ஆராதனை டிவி பார்க்காத நாட்கள் அல்ல, நாங்கள் திருப்பலிக்கு போகாத நாட்கள் அல்ல, நான் போகாத ஆலயங்கள் அல்ல, இப்படி நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க கோயிலுக்கு போறீங்க, ஜெபமாலை சொல்றீங்க, ஆராதனை சேனல் பாக்குறீங்க, இந்த மறைவுரை கேட்கிறீர்கள், இதை பிறரோடு பகிர்கிறீர்கள், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் 100% நம்புகிறேன். ஆனால் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி டெய்லி கோயிலுக்கு போறவங்க, டெய்லி ஜெபமாலை சொல்ற நாம தான், இப்படி டெய்லி ஆராதனையில செய்தி பார்க்கிறவங்க, டெய்லி கிறிஸ்தவ பாடலை மட்டுமே நான் கேட்கக்கூடிய அப்படின்னு சொல்றவங்க தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதருக்கான நவநாளை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற இந்த சமூகம், இந்த கூட்டம் தான் 4 நட்சத்திரத்தையும் பார்க்கிறது. இந்த கூட்டம் தான் ராசி பலன் பார்க்கிறது. இந்த கூட்டம் தான் வாஸ்தை பார்க்கிறது. இந்த கூட்டம் தான் மூட பழக்க வழக்கங்களை, சம்பிரதாயங்களை தூக்கி பிடிக்கிறது. அப்போ இப்படி நான் எல்லா காரியமுமே செய்யறேன் அப்படின்னு சொல்லி நாமளா ஒரு ஆன்மீகத்துல இருக்கிற ஒரு மாயையில இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்துகிட்டு நான் இப்ப சொன்னனே, குறி பார்க்கிறது, நாள் பார்க்கிறது, நல்ல நேரம் பார்க்கிறது, வாஸ்து பார்க்கிறது, சாதகம் பார்க்கிறது, சாதகம் எழுதுறது, எண்களை வச்சு பார்க்கிறது, எழுத்துக்களை வச்சு சோசியம் பார்க்கிறது, இதையெல்லாம் நம்ம செய்யறோம் அப்படின்னா நாம் ஆன்மீக பசியற்றவர்களாக இருக்கிறோம், ஆன்மீகவாதிகளாக இருக்கிறோம். ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு ஆன்மீகவாதி என்கிற போர்வையிலே, பக்திமான் என்கிற போர்வையிலே, நம்பிக்கையாளன் என்கிற போர்வையில் இருந்து கொண்டு நாம் செய்கிற காரியங்கள் இவையெல்லாம் நம்மை இயேசுவிடமிருந்து அப்பாற்பட்டு கொண்டு போய்விடும். ஆக உண்மையான ஆன்மீக பசி உள்ளவர்கள் இது போன்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வீடுல நாம நல்ல நேரம் பார்த்து தான் கல்யாணமே பண்றோம், நல்ல நேரம் பார்த்து தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கிய காரியங்களை செய்யறோம், வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டுறோம், வடக்கு பார்த்த வீடு வேணும், தெற்க பார்த்த வீடு வேணும், அந்த மூலையில கிச்சன் வேணும், இந்த மூலையில பெட்ரூம் வேணும். இதையெல்லாம் இந்துக்களுக்கு அது ஒத்து போகும், ஏன்னால் அவர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தில் அப்படி இருக்கிறது. ஆனால் நாம் ஏற்றுக்க இயேசு ஆண்டவர் ஒருபோதும் நேரங்காலத்தை மையப்படுத்தி நேரத்தை கணித்தவர் எந்த காரியமும் செய்ததில்லை. ஆனால் நாம நேரத்தையும் காலத்தையும் நட்சத்திரத்தையும் வான சாஸ்திரத்தையும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துகிறோம் அப்படின்னு சொன்னா நாம் எல்லாம் ஆன்மீக பசி கொள்ள தயங்கக்கூடியவர்களாக வாழக்கூடிய ஆன்மீகவாதிகள், நம்பிக்கையாளர்கள். இதுதான் இந்த நாளில் நான் பகிர விரும்பிய ஒரு செய்தி. ஃபாதர், நான் 4 நட்சத்திரம்லாம் பார்த்ததே இல்லை ஃபாதர், என் பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணும் போது அப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை ஃபாதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சல்யூட், உங்களுக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதம். நான் தங்கச்சி மடத்தில் இருக்கும் போது நான் பார்த்து, நான் சின்ன சாமியாரா முதல் வருஷம் 2016-17 இருந்தேன். அவரோட நான் பார்த்து வியந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் ஒருபோதும் இந்த 4 நட்சத்திரம்லாம் பார்க்கறது இல்லை. இந்த தீவு மக்கள்கிட்ட அந்த பழக்கமே இல்லை. 10 மணிக்கு தான் பிக்சடா கல்யாணம், எல்லாருக்கும் 10 மணிக்கு வந்து நிற்பாங்க. ஒரே நேரத்தில் 5 கல்யாணம். சரி சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் வரேன், நான் எல்லாரும் வரேன். 10 மணிக்கா கல்யாணம், 10 மணிக்கு வைங்க. 9 மணிக்கு கல்யாணமோ 9 மணிக்கு கல்யாணம். பங்குசாமியார் சொல்ற நேரத்தில் அந்த மக்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. மந்திரிக்கிறதுக்கு, வீடு மந்திரிக்கிறதுக்கு கேட்பாங்க. நாம சொல்றதுதான் நேரம். சாமி, இந்த மாதிரி வேலை இருக்கு சாமி, என்னால் வர முடியாதுங்கண்ணே, ஒரு காலைல ஒரு 6 மணிக்கு வச்சுக்கோமா வீடு பால் காய்ச்சறது. சரி, முடிஞ்சு போச்சு. அந்த மனநிலைக்கு நாம நகரணும். அதனால அவர்கள் நம்பிக்கை உயர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லல. ஒருவேளை அவர்களுக்கு அதிகமாக பிற சமய மக்களோடு கலந்து வாழ்வதற்கான சூழல் இல்லாதனாலவோ என்னவோ தெரியல, அவர்கள் இன்றைக்கும் அந்த கிறிஸ்தவ பாரம்பரியத்தை கை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம அதிகமாக இந்து மக்களோடு நாம் வாழ்கிற நமக்கு பிற பகுதி வாழ் மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. நாமளே சும்மா இருந்தாலும் கூட சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நமக்கு யாராவது ஒருத்தர் இதை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இன்னைக்கு முடிவு செய்யுங்க, நான் ஆன்மீக பசி கொண்டு என் ஆண்டவரை தேடக்கூடிய அந்த 5000 பேரில் ஒருவனாக இருக்கிறேன், ஒருவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் காதுகளையும், என் கண்களையும், என் செவிகளையும் இந்த வான சோதிடங்கள், எண்கள், சாதகங்களிலிருந்து என்னை தள்ளி வைத்து நான் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணமான
ஆன்மீக பசி கொண்ட மனிதனாக வாழ்வேன். அப்பொழுது ஆண்டவர் என் உடல் பசியை கட்டாயம் தீர்ப்பார். எப்படி அந்த 5000 பேர் கேட்காமலே அவர்களுக்கு உணவு கொடுத்தாரோ அதுபோல என்னுடைய உடல் பசியை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்கிற ஆழமான நம்பிக்கையில் பயணிக்க ஆண்டவர் நாளில் அழைக்கிறார். பயணத்தை மேற்கொள்வோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பார். ஆமென்.